நேற்று தான் மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் பார்த்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்த ஒரு படம். நேற்று பார்த்தாச்சு. மைக்கேல் ஜாக்சன் எனக்கு எப்படி அறிமுகம்னா 2009 வீட்டில் ஒரு நாள் நியூஸ் சேனல் ஓடிட்டு இருக்கும்போது அவர் இறந்த செய்தி நியூஸில் வரப்போ தான் அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறதே எனக்கு தெரியும். மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருக்கார். அவரோட கிளிப்பிங்ஸ்லாம், அவரோட மியூசிக் வீடியோவோட கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு இது பண்ணும்போது டிவியில் நியூஸில் அவர் இறந்ததை பார்த்து தான் அவர் இருக்காருங்கிறதே எனக்கு தெரியும். அப்படியே கொஞ்ச நாள் போக நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறும்போது அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க மெரைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு டிவிலலாம் வந்துட்டு கேபிள் கனெக்ஷனே இருக்காது. வெறும் டிவிடி பிளேயர் வச்சுருப்பாங்க, நிறைய சிடிஸ் வச்சுருப்பாங்க. அந்த அண்ணன் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஃபேன். ஸோ அவர் நிறையா மைக்கேல் ஜாக்சனோட டிவிடிலாம் வச்சுருப்பாரு. அதில் பார்த்து தான் மைக்கேல் ஜாக்சனோட மியூசிக் வீடியோஸ்லாம் பார்க்குறது. அதில் த்ரில்லரு, டேஞ்சரஸ், இன்னும் ஸ்மூத் கிரிமினல், ஒரு 2-3 முக்கியமானது மட்டும் ரொம்ப ஃபேமஸானது மட்டும் 2-3 அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிலீவர், அப்புறம் டிஸ்பாசிட்டோ மாதிரியான இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிற வரைக்குமே இங்கிலீஷ் சாங்னால் அது மைக்கேல் ஜாக்சன் சாங்குங்கிற ஒரு அறிமுகம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் அவரோட பயோகிராஃபிலாம் படித்து அவரோட சாங்ஸ் எல்லாம் தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கேட்டு அந்த மாதிரியான ஒரு அனுபவமும் இருக்குது. இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா, செமினாரில் எங்கேயாச்சும் பேசணும் அப்படின்னா, ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட பற்றிலாம் பேசணும்னா மைக்கேல் ஜாக்சன் எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. சும்மா போய் அவரை பற்றினா அந்த விக்கிபீடியா பேஜை போய் படிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான இது வந்து இருந்தது. இந்த ஆர்வங்கள்லாம் சேர்ந்து தான் படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ரொம்ப வெயிட் பண்ணி நேற்று பார்த்தது. ஆக்சுவலாக நேற்று படம் பார்த்ததுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு டால்பி தேட்டரில் தான் பார்த்தேன். டால்பி சினிமான்னு சொல்லிட்டு நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐமேக்ஸ்க்கு நெருக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது. அதில் 4:3 ஸ்க்ரீனில் நல்லா பெரிய ஸ்க்ரீனில் வந்து படம் பார்த்தாச்சு. படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அண்ணன் பையன் ஜாஃபர் ஜாக்சன் தான் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கான். ரொம்பவுமே ஒரு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. கேரக்டராக வந்து அவரோட ஸ்டாரை விட்டுருங்க, அவர் ஜாக்சன் 5 ஆரம்பித்து அவர் வளர்ந்து வர்றது, அவர் ஸ்டார் ஆகிறது, அந்த விஷயங்கள் தாண்டி மைக்கேல் ஜாக்சனுக்குள்ளே இருந்த அந்த எமோஷனான விஷயங்கள், அவர் சைக்காலஜிக்கலாக அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவரோட அப் அண்ட் லோவெல்லாம் காமிச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அவர் அந்த பீட்டர் பேனோட ஃபேனாக இருக்கிறது, பெட்ஸ் வளர்க்குறது, இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பெருசாக ட்ரெய்லர்லேயுமே அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வரல. ஸோ ஆனால் படத்தில் அது இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நிறையா புது ஆடியன்ஸ் பார்க்க வந்த மாதிரி இருந்தது நேற்று தேட்டரில். இருந்தாலுமே பீட் இட்டோட ரிஹர்சல் எபிசோடுக்கு, அப்புறம் வந்துட்டு பில்லி ஜீனோட எபிசோடுக்கெலாம் நல்ல தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்கான இந்த வருஷத்தில் ஒரு படம் முன்னே பிளான் பண்ணது தான், அதை பார்த்தாச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் ஊரில் உங்கள் இடத்துக்கிட்ட என்ன தேட்டரில் படம் ஓடுதோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்க்ரீனில் போய் படம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ்.